வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் லேஅவுட்டை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூருக்கும் திருப்பூருக்கும் நடு சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கிற, அதாவது அவினாசி பாளையம் அப்படிங்கிற லொகேஷன்ல இருக்கிற ஒரு டிடிசிபி லேஅவுட்டை பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கமாகவும் பல்லடத்துக்கு பக்கமாகவும், இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து 4-வே ட்ராக் மேலேயே டோல்கேட்டுக்கு பக்கத்துல, அதாவது அவினாசி பாளையம் டோல்கேட்டுக்கு பக்கத்துல இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குது. இந்த லேஅவுட் ப்ராப்பரான லொகேஷன்ல எங்க அமைஞ்சிருக்கு, என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வருங்க. நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்க ப்ராப்பர் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அவினாசி பாளையம் அப்படிங்கிற லொகேஷன். இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து போகும்போது, அதாவது பல்லடம் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவினாசி பாளையம் அப்படிங்கிற ஒரு 4-வே ட்ராக், பெரிய ஒரு உங்களுக்கு 4-வே ட்ராக் ரோடு வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் எடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா நேரா உங்களுக்கு வந்து தாராபுரம் போயிடும். லெஃப்ட் எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரா திருப்பூர் போகும். அந்த திருப்பூர் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேஅவுட், நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. அதாவது ஜங்ஷன்ல இருந்து பார்த்துட்டு இருக்க ஜங்ஷன்ல இருந்து ரொம்ப நியர்பையா நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூருக்கு கரெக்டா ஒரு 15 நிமிஷம் டிராவலுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதாவது 4-வே ட்ராக், அதாவது ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான வண்டி கிராஸ் ஆகிற 4-வே ட்ராக் மேல அமைஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, இந்த லேஅவுட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2020 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லேஅவுட் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா 20 ஏக்கரால இப்ப வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வீடு வந்துருச்சு, ஆள் குடி வந்திருக்காங்க. இந்த லேஅவுட்ல சென்ட்டோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 lakhs வரைக்கும் போயிட்டு இருக்கு. நீங்களே உள்ள சைடுல போனா கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனா நம்ம இந்த லேஅவுட்டுக்கு அட்ஜாயிண்டா தான் கொடுத்துருக்கோம். இது சேம் டெவலப்மெண்ட் இந்த லேஅவுட் நடந்துட்டு இருக்குது. அந்த டெவலப்மெண்ட் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாடல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு என்டர் பண்ணிருக்கோம். லேஅவுட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்டோட காஸ்ட் 9 லட்சம் போகுது. நம்ம கொடுத்துட்டு இருக்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் 5,75,000 ரூபாய்க்கு நம்ம ரேட் கோட் பண்ணிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்ல வந்து நம்ம கொடுக்குறாங்க. அது மாதிரி டெவலப்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் டேங்க், பைப் லைனு, காம்பவுண்ட் சவர், ஆர்ச், கேட்டு எல்லாம் பக்காவா டெவலப் பண்றோம். உள்ள ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. அது மாதிரி என்னன்னா புக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 புக்கிங் ஆயிருக்குங்க. நல்லா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்பான ஏரியா, அதாவது பைபாஸுக்கு பக்கத்துல லேண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த லேஅவுட் வந்து வாங்கலாம். பல்லட மக்களும் சரி, காங்கயம், திருப்பூர், உங்களுக்கு கோயம்புத்தூர் இந்த மாதிரி மக்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இந்த ரோட்ல நிறைய இருக்கு. இந்த ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த லேஅவுட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கரூருக்கு ஈஸியா ரீச் பண்ணலாம். கரூர் மெயின் ரோட பிடிக்கலாம், தாராபுரம் மெயின் ரோட பிடிக்கலாம், திருப்பூர் போகலாம், கோயம்புத்தூர் இதுக்கு சென்டரான பிளேஸ்ல இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, வீடு கட்டி குடியிருக்கும் சரி, நல்ல ஒரு லேஅவுட்டுங்க. இந்த லேஅவுட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் பரப்பளவுல ஒரு 110 சைட் பிரிச்சிருக்கோம். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதாவது ஃப்ரெஷ்ஷா லேஅவுட் போட்டிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல வந்து வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட் இல்லாதனால லேஅவுட் டிமாண்ட் இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அவினாசி பாளையத்தில் லேஅவுட் டிமாண்ட் இருக்குது. இந்த ஏரியால சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா தாராபுரம், காங்கயம், உங்களுக்கு திருப்பூர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்டரா இருக்கிறனால எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட்ல தேவைப்படும். கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லேஅவுட்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு லேஅவுட், வடக்கு, கிழக்கு, கார்னர் சைட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. கண்டிப்பா வந்து பாருங்க. அது மாதிரி சென்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.5 சென்ட்ல இருந்து உங்களுக்கு 5.5 சென்ட் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல சைட் அவைலபிள் இருக்குது. நீங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப 2.5, 3, 4, 5, 10, 15 சென்ட் உங்களுக்கு தேவை எவ்வளவு தேவையோ எடுத்துக்கலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்த்துட்டு இருக்கதான் வந்து பாத்தீங்கன்னா மாடல் வீடியோ. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோமோ சேம் டெவலப்மெண்ட் இந்த லேஅவுட்ல கொண்டு வந்துருவோம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80% பேங்க் லோன் அவைலபிள் இருக்குது. லேண்ட் வேணாலும் லேண்ட் எடுத்துக்கலாம், இல்ல வீடு கட்டி தரனா கூட 2 BHK வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சத்துக்கு 2 BHK பிளான் பண்ணிருக்கோம். இதுல வீடு கட்டி தரலாம். உங்களுக்கு 80% பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இல்ல லேண்டுக்கு மட்டுமே லோன் வேணா கூட உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கையில இருந்தா போதும். மீதி எல்லாமே பேங்க் லோன் பண்ணிக்கலாம். HDFC, பஞ்சாப் நேஷனல், LIC இந்த மாதிரி பேங்க்ல டைப் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணிக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா
இந்த லேஅவுட்டை கண்டிப்பாக வந்து மறக்காம பாருங்க. இந்த வீடியோட எண்டில் இருக்கும். இன்னைக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 10க்கு மேற்பட்டத்தில் சைட் போட்டிருக்கோம். இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு மேற்பட்டத்தில் சைட் போட்டிருக்கோம். சரணம்பட்டி, கீரநத்தம், அத்திப்பாளையம், கோயில்பாளையம், குறும்புபாளையம் எல்லா லொக்கேஷன் சைட் இருக்குது. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் சைட் இருக்குது. எல்லா சைட்லையும் எங்கள் ஸ்டாஃப் அவைலபிள் இருப்பாங்க. மேலே ஸ்க்ரோலிங் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.